வீட்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. எங்கேயாச்சும் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க வந்த இடம் தான். கேரளா ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரியநாடுல இருக்கக்கூடிய அமிர்தம் ஹாலிடே ஹோம் ஸ்டே ரெசார்ட். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா, காமா நீங்க வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெசார்ட்டுக்கு வரலாம். நாங்க வித் பூல் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். என் கூட டாட்லர் இருந்தனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் ஓகே. நீங்க கப்பலா இருந்துச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெசார்ட்டுக்கு வந்து ஒன் டே ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு நம்ம புடிச்ச ஒரு ரிலேஷன் வீட் போனா அவங்க எப்படி கவனிப்பாங்களோ, ஹோம்மேட் டிஷ்ஷஸோட ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. இன்டீரியர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கிரீன் அண்ட் ஒயிட் அந்த காம்பினேஷன்ல தான் வந்து இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ப்ளீஸிங்கா இருந்துச்சு. அப்புறமா வெளியில உள்ள ஆம்பியன்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். நீங்க ஒரு நேச்சர் லவர்னா கண்டிப்பா இந்த ரெசார்ட்டுக்கு வரலாம். நிறைய ட்ரீஸ், பேர்ட்ஸோட சிர்பிங் சவுண்ட், தென் ஒரு ஆர்டிஃபிஷியல் பாண்ட் மேக் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை ஃபீட் பண்ணதுக்கு கூட எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்புறமா ஸ்விங், பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பார்க் மாதிரி ஒன்று மேக் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்க ஹனிமூன் கப்பலா இருந்தாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோம்னா, நெய்யார் டேம்ல போட்டிங் போயிருந்தோம். அங்கே ஒரு டியர் பார்க் இருக்கிறதா சொல்லி 3000 பே பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் அங்கே டியரே இல்லை. அந்த மணிக்கு வர்த்தே கிடையாது. தென் நாங்கள் பொன்முடி போயிருந்தோம். பெஸ்ட் கிளைமேட் எவர். ரெயின் ட்ரிசில்ஸோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு வெல் ஸ்பெண்ட் டேன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம்.